அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? காவேரி பிரச்சனையை பேசி தீர்க்கலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாணியில் விஜய் கர்நாடகாவுக்கு செல்லவிருக்கிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி காவேரி பிரச்சனை தொடர்பாக நடக்கிற ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் விஜய் காவேரியினோட முதல்வர் டி.கே. சிவகுமாரின் அழைப்பின் பேரில் போய் பங்கேற்க இருக்கிறார். அவர் அழைக்கலை, இவர் அழைக்கிறார். அவரை சிவகுமார் அழைச்சி பேசுவோம்லாம் சொல்லலை. ஹிந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தையில். இப்போ அழைக்கிறது நம்ம முதலமைச்சர் தான் அழைக்கிறாரே தவிர அவர் அதுக்கப்புறம் 3ஆம் தேதியோ ஏதோ சந்திச்சு பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு அது நல்லது தான். ஏன்னா சும்மா அப்படி பேச்சுவார்த்தையிலே காலத்தை தள்ளி கொண்டே இருக்கலாம். இது ரொம்ப முட்டாள்தனமான முடிவு. ஒரு அரசாங்கம் ஒரு நீக்குப்போக்கு இல்லாமல் எந்த ஒன்றிலும் தெளிவில்லாமல் நடந்து கொள்கின்ற முறை. நான் சொல்லுகின்றேன், எவ்வளவு தண்ணீர் நமக்கு விடப்பட வேண்டும் என்பது பற்றி தீர்ப்பாயம் ஏற்கனவே வரையறுத்து வைத்திருக்கிறது. இந்த தண்ணீரை இவர்கள் ஒழுங்காக கொடுப்பதில்லை. ஜூலைக்கு இவ்வளவு, பஞ்ச காலத்துக்கு இவ்வளவு, வளமான காலத்திற்கு இவ்வளவு, மழை காலத்திற்கு இவ்வளவு, எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஜூனுக்கு எவ்வளவு, ஜூலைக்கு எவ்வளவு, ஆகஸ்ட்டுக்கு எவ்வளவு, பருவ காலத்துக்கு எவ்வளவு, எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் வந்தால் எவ்வளவு, குறைவாக வந்தாலும் எல்லாம். இதை இவர்கள் ஒழுங்காக நிறைவேற்றவில்லை என்பதற்காக நீர் ஆணையம் என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பு இவர்கள் சரியாக திறந்து விடவில்லை என்றால் இவர்களுக்கு கட்டளையிட்டு திற என்று சொல்வது அதனுடைய வேலை. இப்பொழுது நமக்கு திறக்கப்பட வேண்டிய அளவு தண்ணீர் திறக்கப்படவில்லை. போதுமான தண்ணீர் இல்லை. இந்த ஆண்டு பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதினால் குறைவாக இருந்தாலும், எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கும் என்பது அளவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பது நம்மிடம் கணக்கு இருக்கிறது. ஆகவே நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தருவதற்கு அவர்களுக்கு ஒன்றும் தடையில்லை. ஆனால் அவன் தரமாட்டான். இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதனாலே அவன் தருவான் என்று சொன்னால், உனக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் போராடாமல், கொள்ளாமல், தவிக்காமல், நீதிமன்றத்திற்கு போகாமல், வாட்டர் கமிஷனை நாடாமல் இதை உன்னால் செய்ய முடியும் என்றால் மகிழ்ச்சி. செய்ய முடியாது உன்னால். சும்மா எதற்கு அவனிடம் போய் 3ஆம் தேதி அவன் திறந்து விடவில்லை, அவன் சொல்வான் குறைவாக இருக்கிறது, அது இது என்று ஏதாவது. அவன் ஒரு பெங்களூருக்கு குடி தண்ணீருக்காக அணை கட்டுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு முட்டாள் உலகத்தில் எவனா இருப்பானா? அதற்கு கிருஷ்ணா தண்ணீர் நமக்கு வருகிறது, இங்கே சென்னைக்கு வருகிறது, வீராணத்திலிருந்து வருகிறது, வாய்க்கால் மூலம் வரும், இல்லாவிட்டால் குழாய் மூலம் வரும். இதற்கு ஒரு அணை கட்டுகிறேன் என்று எவனாவது சொல்லுவானா? அணை விவசாயத்திற்காக கட்டப்படுவதே தவிர, அதுவும் பள்ளத்தில் இருக்கிறது மேகதாது, மேட்டில் இருக்கிறது பெங்களூர். இங்கிருந்து தண்ணீரை தள்ள வேண்டும். இதெல்லாம் அவன் புதிய விவசாய நிலங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த ஏற்பாடு. அப்படியானால் நம்முடைய தமிழ்நாட்டு விவசாய நிலங்கள் என்ன ஆகும் என்பதுதான் கேள்வி. உலகம் பூராவும் பிரம்மபுத்திராவை மறித்து விட்டான் சீனாக்காரன் என்றால் அவனால் எதுவும் செய்ய முடியும். அப்புறம் இந்தியாவுக்கு பிரம்மபுத்திரா வராது. சிந்துவை முற்றிலுமாக நம்ம நிறுத்தி விட்டால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் போகாது. கோதாவரி மத்திய பிரதேசத்திலிருந்து வருகிறது. ஒவ்வொருவனும் ஒவ்வொன்றை மறித்து நிறுத்தி விடுவது என்று முடிவு செய்தால் பிறகு இன்னொரு மாநிலம் வாழவே முடியாது. இதெல்லாம் நாம் தனித்தனி மாநிலங்களாக, தனித்தனி மக்களாக, மொழி பேசுகிற மக்களாக இருந்த காலத்திலேயே இந்த நீர் சிக்கல்கள் இல்லாமல் ஒழுங்காகத்தான் நடந்திருக்குது. அவளுக்கு மறிப்பதற்கு ஆற்றல் இல்லை அந்த காலத்தில். ஓரளவு தான் மறிக்க முடியும் என்று வைத்துக்கொள்ளேன். ஆகவே இவர் ஆகாத வேலை செய்கிறார், தேவையில்லாத வேலை செய்கிறார். போய் ஒன்றுமில்லை, சும்மா எம்ஜிஆர் செய்ததையெல்லாம் தான் செய்து தான் இன்னொரு எம்ஜிஆர் என்று காட்டிக்கொள்வதற்கு முயலுகிறார். ஒரு அளவுக்கு உள்ள காலத்தில் சொன்னால் கேட்பார்கள். அதுவும் இப்பொழுது இருக்கிற சிவகுமார் போன்றவர்களெல்லாம் கேட்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி போ, 3ஆம் தேதி மூக்குடை பெற்று வா, என்ன இது இவர் தான் நான் உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
ஏற்கனவே நாம் பேசுவோம், பேச்சுவார்த்தையின் மூலம் நாமவே தீர்த்து கொள்வோம் என்று சிவகுமார் போன்றவர்களெல்லாம் சொன்னது உண்டு என்றாலும், அப்பொழுது இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை என்றாலும், இப்பொழுது என்ன, இது வெகு காலமாக நடக்கின்ற சண்டை. அவன் நம்மை வறட்சி அடைய செய்வது, எல்லா நீரையும் கர்நாடகமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லா நீரையும் தடுத்து புதிய விளைநிலங்களை உண்டாக்கி பிறகு நம்முடைய விளைநிலங்களை எல்லாம் சாகடித்து, இதுதான் அவனுடைய திட்டம். கோர்ட்டு நமக்கு சரியாக வரையறுத்து தந்திருக்கிறது. இந்த கோர்ட்டு சொன்னதை அவன் நிறைவேற்றாவிட்டால் இதற்கு நீர் ஆணையம் இருக்கிறது. அது கூப்பிட்டு சொல்லி, இப்பொழுது அதனிடம் போவதற்கு பதிலாக நீ எதுக்கு சிவகுமாரிடம் போகிறாய்? நீர் ஆணையத்திடம் போய் ஜூலை மாதத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் இவ்வளவு, எங்களுக்கு இவ்வளவு வந்திருக்க வேண்டும், அங்கே இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது. பஞ்சத்தில் உனக்கும்தான் குறையும், எங்களுக்கும் தான் குறையும். வளத்தில் உனக்கும்தான் கூடும், எங்களுக்கும் தான் கூடும். நான் வளமாக இருந்தால் உனக்கு திறந்து விடுவேன், கொஞ்சமாக இருக்கிற காலத்தில் உனக்குரிய பங்கை நான் தரமாட்டேன், 2 பங்கு நான் எடுத்துக்கொள்வேன் என்று நீ நினைத்தால் இது என்ன நியாயம்? இதை போராட வேண்டிய இடம் வாட்டர் கமிஷன். அவனுக்கு தான் ஆணையிட வேண்டும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், முட்டாள்தனமாக ஏற்கனவே நீதிமன்றம் சொன்னதை கர்நாடகம் நிறைவேற்றாத காரணத்தினாலே தான் வாட்டர் கமிஷன்கள் ஏற்படுத்தப்பட்டன. இப்பொழுதும் வாட்டர் கமிஷன் அவனை கூப்பிட்டு தண்ணீரை திற ஜூனுக்கு இவ்வளவு திற என்று சொல்ல வேண்டிய கட்டாயமே இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால், மத்திய அரசாங்கம் ஆகாததற்கெல்லாம் சட்டம் போடுகிறான். வந்தே மாதத்துக்கு சட்டம் போடுகிறான், இதற்கு போட வேண்டாமா? இந்த பொறுப்பையே வாட்டர் கமிஷன் கையில் கொடுக்க வேண்டும். அவன் பொதுவானவன். தண்ணீரை எதிரி கையிலே கொடுத்து நீ திற என்றால் அவன் திறக்க மறுக்கிறான். ஆகவே அவனுக்கு எவ்வளவு தண்ணீர், அவன் கையிலே இப்பொழுது அணை இருக்கிறது, அவனிடத்திலிருந்து தான் அந்த உற்பத்தி ஆகும். நியாயமாக பார்த்தால் காவிரி தோன்றுகிற இடம் கூர்க்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இடம். இந்த நிலங்களை மண்ணை பிரிக்கின்ற போது, எல்லையை பிரிக்கின்ற போது நாம் செய்த பல முட்டாள்தனங்களில் கூர்க்கு நம்மை சேர்ந்த இடம். ஆகவே காவிரி தோன்றுகின்ற இடம் நாமாகவும், பிறகு அது ஓடுகின்ற இடம் கர்நாடகாவாகவும், பிறகு திரும்ப உள்ளுக்குள் நுழைகின்ற இடம் தமிழ்நாடாகவும் இருந்திருக்க வேண்டும். அதை விட்டோம். அதே மாதிரி நாம் முல்லை பெரியாறு அணை நம்முடைய மண்ணில் உள்ளது. அந்த மூணாறு, தேவிகுளம், பீர்மேடு பூராவும் தமிழர்கள் வாழ்கின்ற மலைப்பகுதி. அதை கொண்டு போய் கேரளாவுக்கு கொடுத்து நம்முடைய மக்கள், தமிழ் மக்கள் கேரளாவுக்குள் ஒரு பகுதி அடர்த்தியாக இருக்கிறார்கள். எங்கேயாவது உண்டா இது? காமராஜர் காலத்தில் இது புரியாமல் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தப்பாக இதை செய்து விட்டார்கள். எல்லாமே ஒன்றுதான், ஒரு நாடு தான் என்று கருதி அவர்கள் செய்து விட்டார்கள். அதனுடைய விளைவு முல்லை பெரியாரும் நமக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது. அதே மாதிரி கர்நாடக காவிரியும் தொல்லையாக இருக்கிறது. நியாயமாக இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடியும் நீதிமன்றத்திற்கு போய், மற்றவற்றுக்கு போய், அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்து ஒரு சட்டம் நிறைவேற்றி, வாட்டர் கமிஷன் கையில், அதாவது அணைகளை திறந்துவிட வேண்டிய பொறுப்பு மேட்டு நிலத்துக்காரனுக்கு இருக்கக்கூடாது, கர்நாடகத்துக்காரனுக்கு இருக்கக்கூடாது. கர்நாடகத்துக்கு எவ்வளவு தண்ணீர், நமக்கு எவ்வளவு தண்ணீர் என்பதை வாட்டர் கமிஷன் கோர்ட்டு தீர்ப்புப்படி நம்ம 2 பேருக்கும் திறந்து விட வேண்டும். புரிகிறதா? கண்ணம்பாடி அணைக்கட்டே அவனுடைய பொறுப்புக்கு வர வேண்டும். அவன் ஒன்றும் பிழை இல்லையே, கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறது. உனக்கு தான் கூடுதலாக தண்ணீர். ஆனால் மொத்தம் 2 பங்கு தமிழ்நாட்டில் தான் காவிரி ஓடுகிறது, 1 பங்கு தான் கர்நாடகாவில் ஓடுகிறது. அது தமிழ்நாட்டுக்குள்ள நீர் தான், அது தொடங்குகின்ற இடம்தான் கர்நாடகாவை தவிர. சரி இருக்கட்டும், அவனுடைய நிலத்தின் வழியாக ஓடி வரும்போது அவன் பல விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்த நினைப்பது நியாயமானது தான். ஆக கோர்ட்டு நமக்குள்ளே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. வாட்டர் கமிஷன் இதனுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக நாம் போராட வேண்டும். தண்ணீரை திறக்கின்ற பொறுப்பை ஒவ்வொரு முறையும் கர்நாடகத்துக்காரனிடம் கொடுத்தால் ஒவ்வொரு தரமும் நாங்கள் இதற்காக சண்டை போட வேண்டியது இருக்கிறது. ஆகவே 2 பேருக்கும் எவ்வளவு தண்ணீரை பெற்றுக் கொடுக்க, எவ்வளவு தண்ணீர் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வாட்டர் கமிஷன் கோர்ட்டு தீர்ப்புப்படி செயல்படுத்த வேண்டும். வாட்டர் கமிஷன் முடிவு செய்ய முடியாது. இட் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் வாட் இட் வாஸ் ஆர்டர்ட். அதுதான் உள்ள நிலையை தவிர இவர் போய் பேசுவதனாலே ஒன்றும் ஆகாது. இவர் சும்மா ஏதாவது ஒரு செய்தியில் இருப்பதற்காக நான் போய் சரி பண்ணுங்க, போய் மூக்குடை விட்டு வரப்போகிறார். இவரால் அந்த காரியத்தை இயல்பாக செய்ய முடியும் என்றால் எனக்கு மகிழ்ச்சி. நான் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை.
ஓகே. கருணாநிதி ஜெயலலிதா போன்ற முன்னாள் முதல்வர்கள் சட்ட போராட்டம் நடத்தியும் ஒரு தீர்வும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அப்பொழுதெல்லாம் நம்முடைய காவிரி ட்ரிபியூனல் ஜெயலலிதா காலத்தில் தான் தீர்ப்பு வந்தது தவிர எம்ஜிஆர் காலத்தில் வரவில்லை. காமராஜ் காலத்திலெல்லாம் ஃபோனில் பேசி தண்ணீரை திறந்து விட வைத்து விடுவார். ராமகிருஷ்ண ஹெக்டே போயிட்டு எம்ஜிஆர் பார்த்துட்டு வந்தார் உடனே. சரி, அதனாலலாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்பொழுதெல்லாம் இவ்வளவு கடுமையாக இல்லை. பின்னால் வர வர கடுமையாக ஆகிவிட்டது. அன்றைய காலகட்டம் வேறு. பின்னால் இவர்கள் விவசாய நிலங்களை பெருக்கி விட்டார்கள். அன்றைக்கு கொஞ்சம் விடு என்று சொன்னால் அவன் விடுவான். ஏனென்றால் அவனுக்கு அவ்வளவு விவசாய நிலங்கள் பெருக்கப்படவில்லை. இவர்கள் பின்னால் தங்களுடைய ஆறு என்று காவிரியை கருதி விவசாய நிலங்களை பெருக்கி விட்டார்கள். பெருக்கிவிட்ட பிறகு காவிரி தீர்ப்பாயம் வந்து விட்டது. இந்த தீர்ப்பாயத்திற்கு அப்புறம் வேறு அது எம்ஜிஆர் காலத்தில் தீர்ப்பாயம் அல்ல, ஜெயலலிதா காலத்தில் பெறப்பட்ட தீர்ப்பு தான் அது. ஆகவே அன்றைக்கு ஒரு அளவுக்கு சொல்லி பண்ண முடியும். இதை விட காமராஜர் காலத்தில் ஃபோனில் சொல்லி பண்ணி விடுவார். அது இன்னும் எளிதானதாக இருந்தது. அது அப்பொழுது அங்கேயும் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருப்பார்கள், இங்கேயும் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருப்பார்கள். பிறகு என்னப்பா விடப்பா என்று சொன்னால் சரி என்று விடுவார்கள். அதற்கப்புறமும் அவ்வளோ கடுமை இல்லாத காலம். எம்ஜிஆர் போய் சொன்னால் சரி சொல்லுகிறார் ஒரு பக்கத்து முதலமைச்சர் என்று சொல்லி எளிதாக நடந்த காலம். இப்பொழுதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர்களெல்லாம் ரொம்ப கேவலமான கிறுக்கர்கள். இந்த கர்நாடகத்துக்காரன் எந்த நீதிக்கும் கட்டுப்பட மாட்டான். இங்கே இருக்கிறவன் ஸ்டாலினும் சரி இவரும் சரி காங்கிரஸோடு கூட்டு, ஏண்டா எங்களுக்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்கிறாய், ஒரு நதிநீர் கொள்கை உனக்கு இல்லை, 2 மாநிலமும் வாழ வேண்டும், நாம் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அநீதியை எதிர்த்து போராடுகிறோம் என்றால் நமக்குள்ளே நீ அநீதியாக நடந்து கொள்கின்ற போது உன்னோடு எனக்கு என்ன கூட்டு என்று கேட்க ஸ்டாலினால் அன்றைக்கு முடியவில்லை, இன்றைக்கு விஜயால் முடியவில்லை. நான் சொல்கிறேன், நடப்பது நடக்காதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதலில் பிஜேபி இதைத்தான் செய்வான், பிஜேபி செய்தாலும் இதைத்தான் செய்வான், கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாருக்கு இதைத்தான் செய்தான். ஆனால் நம்முடைய உரிமையை பாதிக்கின்ற கட்சி அங்கே ஆளுமானால் அவனோடு நாம் கூட்டு சேர்வது எதற்காக? நான் சொல்வது புரிகிறதா இல்லையா? காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, சிபிஎம் ஆண்டாலும் சரி, நம்முடைய இயல்பான உரிமையை மறிக்கின்றவனோடு நாம் எதற்காக கூட்டு சேர வேண்டும்? இவன் இங்கே தண்ணீரை விடு என்று சொல்வானா காங்கிரஸ்காரன், அங்கே விடமாட்டேன் என்று சொல்வானா? இவனோடு இங்கே கூட்டு வைத்து கொண்டு இந்த காங்கிரஸ்காரனால் நமக்கு ஏற்படுகின்ற காவிரி தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்க இவனோடு கூட்டு. ஒரு தேசிய கட்சிக்கு ஏன் நதிநீர் கொள்கை இல்லை என்று கேட்கிறேன். ஒரு தேசிய கட்சி நீ என்ன வைத்து எங்களை போல இரு, நீனும் இங்கே நீ கத்துகிறாய் காங்கிரஸ்காரனெல்லாம் தண்ணீரை விடு என்று, அங்கே விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். அது அப்படித்தான் என்று நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள். இது என்ன மடத்தனமான கொள்கை? ஒரு மாநில கட்சிக்கு தன் மாநில அளவில் தான் சிந்திப்பார்கள். தேசிய கட்சி நாட்டு அளவில் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அப்படியானால் நாட்டுக்கிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்றவாறு கொள்கைகளை வகுக்க வேண்டுமா இல்லையா? நதிநீர் தானே நாம் எல்லோருக்கும் உள்ள ஒரே சிக்கல். வேறு என்ன? மண் தான் அவரவருக்கு உள்ள மண் அளக்கப்பட்டு விட்டதே. நதிநீர் தான், நதி தான் அங்கு இங்கே ஓடி வருகிறது. கோதாவரி நீரை நாம் பெறுவது என்பது இயற்கையானதில்லை. ஓகே, அவன் நமக்கு அனுசரணையாக இருந்து உதவுவோம், கடலில் கலப்பதை இவனுக்கு கொடுப்போம், வீணாக போவதில் என்ன பலன் இருக்கிறது? மத்திய பிரதேசத்தில் ஓடி வருகிறது, தெலுங்கானாவில் ஆந்திராவில் வந்து பிறகு நமக்கும் வந்து இன்னமும் தண்ணீர் மீதம் இருக்கும். அவ்வளவு தண்ணீர். கோதாவரி இந்தியாவினுடைய 3வது பெரிய ஆறு. அந்த ஆற்றிலிருந்து நமக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய பிரதேசத்தை கேட்போம், இவனை கேட்போம், ஆந்திராவை கேட்போம். அவன் விரும்பி நமக்கு, அவன் வழியாக நமக்கு அந்த தண்ணீர் வந்து நமக்கு வர வேண்டும் என்பது இது இயற்கையாகவே கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் ஓடுகிறது. கோதாவரி இங்கே ஓடவில்லை. கோதாவரியை பிடித்து இழுத்து வர வேண்டும். அதற்கு ஆந்திராக்காரனும் மத்திய பிரதேசக்காரனும் சம்மதிக்க வேண்டும் பெருந்தன்மையோடு என்பது எனக்கு புரிகிறது. கங்கையை நீ இங்கே கொண்டு வருவதற்கு உத்தரப்பிரதேசக்காரனுடைய அனுமதி வேண்டும் என்பது எனக்கு புரிகிறது. இயற்கையாகவே காவிரி வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் உள்ள ஆறு. அந்த ஆறு எங்கே தடுத்து நிறுத்தி விடு பார்ப்போம், முழுகி விடுவாய் நீ மழை காலத்தில். இந்த காவிரியை உன்னுடைய ஆறு தானே, தடுத்து நிறுத்து, முழு தண்ணீரையும் தடுத்து நிறுத்தி, தண்ணீரை வேணும், முழுகி விடுவாய் நீ. மக்கள் பூரா செத்து மிதப்பார்கள். நான் சொல்வது அதிக மழை பெய்கின்ற காலத்தில். அப்போ இயற்கை மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுகின்ற போது கர்நாடகம் தமிழ்நாடு என்ற எல்லைகள் இயற்கைக்கு தெரியாது.
மக்களும் இயற்கை என்கின்ற காரணத்தினால் இயல்பாக இருந்தார். இப்பொழுது நீ செய்ய போகின்ற வேலை சும்மா எம்ஜிஆர் செய்ததையெல்லாம் நான் செய்கிறேன், நான் இன்னொரு எம்ஜிஆர் பெரிய பரோபகாரி, அதனாலே பெரும்புகழ் பெற்றார். நீ ஒருவனுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாயே, நீ கையையே உதறியதில்லையே, இருக்கின்ற பருக்கைகள் சிதறி விழட்டும் என்று உதறியது கூட கிடையாது. அப்புறம் என்ன எம்ஜிஆர் ஆவதற்கு நீ முயல்கிறார்? எம்ஜிஆருக்கு நீக்கு போக்கு தெரியும், அரசியல் தெரியும், அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தவர், உனக்கு ஒன்றுமே தெரியாதே. இல்லை ஏதோ ஒன்று பேசி தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் பேசும்போது கூட விஜய் சொல்லியிருந்தாரு. நான் ஏன் இன்னொரு மாநில காண்டால் நான் ரொம்ப பாராட்டுகிறேன். உன்னால் இந்த காவிரிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முடியும் என்றால் நான் பாராட்டுகிறேன். அந்த இருமுருடர்களிடம் போய் பேசி தண்ணீரை திறந்து வைத்து விடுவாய் என்றால், நமக்கு வாட்டர் கமிஷன் ஏற்பட்டதுக்கும் கோர்ட்டுக்கு நாம் போய் தீர்ப்பு பெற்றதற்கும் காரணம் அந்த முட்டாள்களோடு நம்மால் போராட முடியாமல் தானே. ஆக தீர்ப்பு இருக்கிறது, வாட்டர் கமிஷன் இருக்கிறது, அவன் ஆணையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. திரடா என்று சொல்லி கோர்ட்டு தீர்ப்புப்படி திரடா என்று சொல்வதற்குரிய உரிமை வாட்டர் கமிஷனுக்கு இருக்கிற போது அவன் பேசாமல் இருக்கிறான். அவனிடம் போகாமல் நீ இவனிடம் போகிறாயே ஆகாது. மறுபடியும் திருப்பி அவனிடம்தான் நீ போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவன் ஏதாவது காரணம் சொல்லுவான், எங்களுக்கு தண்ணீர் போதாத காலம், மழைதான் பெருமழை பெய்தால் நீ எப்படி வைத்து கொள்வாய்? அது பிச்சு கொண்டு வருமே. இது ஒரு பேச்சு. பஞ்ச காலத்துக்கு தான் எப்படி தீர்க்க வேண்டும் என்பது நியாய அடிப்படையில் ஏற்பட்டது. அதனால் இவருக்கு ஒன்றும் அரசியல் தெரியாது. இல்லை கர்நாடகாவிலும் விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் கர்நாடகாவுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும், அதனால் விஜயால் தீர்க்க முடியும் அப்படின்னு பேசுகிறேன். நான் தீர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லையே, நீ தீர்த்தால் மகிழ்ச்சி என்று தான் நான் சொல்கிறேன். உனக்கு ஒரு செல்வாக்கு இருந்து, டில்லியிலும் செல்வாக்கு இருந்து, உத்தரப்பிரதேசத்தில் உன்னுடைய படத்தை பார்த்து உன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் அங்கே எடுபட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். முடியாது, முட்டாள்தனமாக போய் மூக்கு உடைபட்டு வரப்போகிறாய் என்று நான் சொல்லுகிறேனே தவிர, உன்னால் முடியும் என்றால் பாராட்டுகிறேன். இதை விட எளிய வழி என்ன இருக்கிறது? அம்மா கூட கோர்ட்டுக்கு போய் பெற முடிந்ததை நீ பேச்சுவார்த்தையில் தீர்த்து விட்டாய் என்றால் நான் பாராட்டுகிறேன். இதில் என்ன இருக்கிறது? முடியாது. பழைய நடப்புகளை வைத்து நாம் இதையெல்லாம் பேசுகிறோமே தவிர, ஆகாத வேளையில் நாளை கடத்தாதே. தண்ணீரை திறப்பதற்காக நீர் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று அவனை நெருக்கடி பண்ணு. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, தலைமைச் செயலகத்தை மாற்ற போகிறதா தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. சென்னையில் இருக்கிற பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், எங்காவது மாற்றுவார்கள். கோயம்பேடுக்கு மாற்றுவதாக சொன்னார். கிண்டி பட்டினப்பாக்கம் போன்ற பகுதிகளில் ஆய்வு பண்ணிட்டு இங்கே கிண்டி பட்டினப்பாக்கம் போன்ற பகுதிகளில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, எங்கேயாவது போகட்டும். இந்த நெரிசல் ஏற்பட வெளியே போய் தான் ஆக வேண்டும். வெள்ளைக்காரன் காலத்தில் ஏற்பட்ட இடம் இது. அதனாலே தான் கோட்டை என்று பெயர், ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். அதனால் அது இராணுவ தளமாகவும் இருந்தது. புதிய கட்டடத்துக்கு பின்னாடி போதுமானதாக இல்லை. கருணாநிதி ஒன்று கட்டினார், அதை ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகிவிட்டது. நல்லது தான், அது ஒரு பெரிய மருத்துவமனை, மக்களுக்கு சென்னைக்கு நடுவில் இருந்து அது பயன்படுகிறது என்பதும் நல்லது தான். ஆக எங்கேயாவது போவே, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போவே, மகாபலிபுரம் போகிற வழி அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதாவது அதிகாரிகள், வேலை பார்க்கிறவர்கள், அவர்களெல்லாம் அந்த பக்கமே தங்களுடைய வீடுகளை உருவாக்கி கொண்டு வருவார்கள். எல்லா மக்களும் தினந்தோறும் அரசாங்கத்திடம் வேலை இல்லை, தொடர்புடையவர்களுக்கு தான் வேலையை தவிர நம்ம போய்விட்டு போகிறோம். அதில் ஒன்றும் இடம் போதாது என்றால் அப்புறம் என்ன செய்வது? இருப்பதை வைத்து கொண்டு நான் இருக்கிற போதே 3 பேர் உட்காருகிற நாற்காலியில் 5 பேர் உட்காந்துருப்போம். நான் வேலுமணி, எனக்கு அடுத்தாப்புல பாரு, எனக்கு அடுத்தது வேலுமணி, இந்த பக்கம் கடம்பூர் ராஜ். ஒருத்தன் குண்டியில் ஒருத்தன் உரசிக்கின்னு தான் உட்காந்துருக்க முடியும். ஒருத்தன் வேலை இடம் இல்லை. அம்மா கொஞ்சம் பெரிதாக கட்டிய இடத்துக்கு போக விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அது கருணாநிதி கட்டிய இடத்துக்கு நாம் போவதா என்று இவர்களுடைய எண்ணம். சரி, கருணாநிதியும் அப்போ வெளியே போய் கட்டியிருக்கலாம், அது இந்த இடத்துல கட்டினார். அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆக்கியாச்சு. என்ன இப்போ எங்கேயாவது போங்க, அதுலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இடம் போதவில்லை என்றால் டீலிமிட்டேஷனை கருத்தில் வச்சுக்கிட்டு பெரிய சட்டமன்றமாக கட்டுறதுக்காக முயற்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இல்லையா? 500 பேரை என்ன புரியாமல் பேசுகிறேன். டீலிமிட்டேஷன் டெல்லிக்கு. தொகுதி வரையறை புதிதாக ஏற்படுவது டெல்லிக்கே தவிர தமிழ்நாட்டுக்கு இல்லை. தமிழ்நாட்டுக்கு 234 பேர் தான். அதில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது. 2 லட்சம் 3 லட்சம் ஆகி விடுகிறது. அதே தொகுதி தான் இருக்கிறது.
ஓகே. புரிகிறதா? டீலிமிட்டேஷன் என்பது ஒரு மோசமான தனி திட்டம், அதை தனியாக பேசுவோம். அது ஒரு நம்மை மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதற்காக வந்த யமத்தனமான கேவலமான ஒரு சட்டம் அது. ஓகே. அதை செய்வதன் மூலம் ஒரு உத்தரப்பிரதேசத்தை நாடாளுகின்ற இந்தியா தட் இஸ் பாரத் பட் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கு மோடி முயலுகிறார். ஆகவே என்றைக்கு இந்த டீலிமிட்டேஷன் பில் 2/3 கீழ் தேர்ச்சி அடைகிறதோ, நிறைவேற்றப்பட்டு விடுகிறதோ, அன்றைக்கு மாநிலங்கள் உரிமைகள் பறிபோய்விடும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட்டுக்கும் நன்றிங்க.